ஹாய் மை டியர் செல்லக்குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு motucreation சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ளே யூஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ எப்படி பண்ண போகிறோம், என்னென்ன திங்ஸ்லாம் பண்ண போகிறோம்னு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே குட்டி, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து க்ளே எடுத்துக்கலாம். ஸோ இந்த க்ளே வந்து பார்த்திங்கன்னா எம்சில் க்ளே. ஸோ உங்களுக்கு பிடிச்ச க்ளே வந்து நீங்கள் எது வேணாலும் எடுத்து இந்த மாதிரி கிராஃப்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ப்ளஸ் பிளாக் கலரில் வந்து தனித்தனியாக கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து சூப்பரான க்ளே வந்து கிடைக்கும். ஸோ இந்த க்ளே வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு தேவையான அமௌண்ட்டில் மட்டும் தான் நம்ம வந்து எடுத்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம எல்லாமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணனா டோட்டலாக பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ வேஸ்ட் ஆகுதுன்னா எப்படி வேஸ்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ அந்த க்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும், ஸ்டோன் மாதிரி ஆகிடும், லைக் ஸ்டோன் மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ நம்மளுக்கு ஒரு கிராஃப்ட் பண்ணுறோன்னா அதுக்கு தேவையான அளவு மட்டும் அந்த க்ளே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து என்னென்ன ஷேப்பில் வந்து பண்ண போகிறேன்னு இப்போ நீங்களே வந்து பாருங்கள். ஓகே, ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ கட் பண்ணிவிட்டு நான் வந்து லைன்ஸ்லாம் போட்டதுலேயே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ பீஸா தான் நான் வந்து செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் பீசஸ் வந்து 6 எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து லைன் பேஸ்மெண்ட்டில் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது என்ன பார்த்திங்கன்னா ரெயின்போ தான் நான் வந்து செய்ய போகிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து ஒரு ஸ்கேல் வச்சு கட் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணிவிட்டு நம்ம கீழே வந்து ஓவல் ஷேப்பில் வந்து வச்சுட்டேன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் மாதிரி. சரி ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து செஞ்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெயின்போ அண்ட் தென் பீஸா. ஸோ எனக்கு பிடிச்ச 2 ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து நான் செஞ்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலரிங் டைம். ஓகே, இப்போ நம்ம வந்து கலர் பண்ண போகிறோம். ஸோ கலர் பண்ணும் போதே ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல. ஸோ உங்களுக்கு அந்த ஃபீல் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி ஓகே, இப்போ நம்ம கலர் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு பேசிக் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த ஒரு கிராஃப்ட்டுக்குமே நீங்கள் வந்து ஒயிட் பேஸ்மெண்ட்டில் கலர் பண்ணிவிட்டு ஸோ அனதர் கலர் பண்ணும் போது நம்மளோட அந்த கிராஃப்டே பார்த்திங்கன்னா சூப்பராக பிரைட்னஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நார்மலான கலர் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பேஸ்மெண்ட் ஒயிட் பண்ணிவிட்டு மேலே வந்து அனதர் கலர் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ வேறு லெவல் சூப்பராக இருக்கும். ஓகே, ஃபைனலி நம்ம வந்து இதுக்கு ரெயின்போ கலர்ஸ் எல்லாமே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிடலாம். ஆரஞ்ச், பர்பிள், எல்லோ, ரெட், ஸ்கை ப்ளூ அண்ட் தென் க்ரீன். ஸோ இந்த கலர்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பெயிண்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து எப்படியே விட்டுட்டாலும் விட்டுடலாம். ஆரல்ஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கணும்னா நீங்கள் வந்து வார்னிஷ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து லைட்டாக மேலே வந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்க்கவே ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கிராஃப்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து நம்மளுக்கு லைஃப் லாங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து வார்னிஷ் வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம், நான் சொல்ல மாட்டேன். ஸோ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம். இந்த ஐடியா வந்து பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக எல்லா கிராஃப்ட்டுக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து பீஸாவுக்கு வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆனியன், டொமேட்டோ, பன்னீர் ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வைப்போம்ல. ஸோ அதுதான் நான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பெயிண்டில் வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து ஃபினிஷிங் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா இந்த லேயர் ஸோ அவுட்டர் லேயர்லாம் வந்து கொஞ்சம் அழகாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ கொடுத்துட்டு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வார்னிஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாகவே ஆட் பண்ணிவிட்டு நம்ம பெயிண்ட் பண்ணோன்னா பார்க்கவே ரொம்ப க்ளோஸியாக ரொம்ப மேட்டி ஃபினிஷில் இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்ச டாய்ஸ் மேலே வந்து ஓட்டிட்டு ஸோ இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க உங்களுக்கு பிடிக்குன்னா இப்போ மறக்காமல் motucreation சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் க்யூட்டான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை பாய்.